இந்த மாடலும் இப்போ இங்கே பார்க்க போகிற மாடலும் ரெண்டுமே சேம் தான். சரிங்களா, ரெண்டுமே சேம் தான். ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஆப்ஷனை வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்க எப்படி போடணும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல பாருங்கள் இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல 7 கொடுத்துருக்காங்க. அப்போ 7க்கு அடுத்த நம்பர் 8க்கு அடுத்த நம்பர் 9 இந்த மாதிரி எழுதிக்கணும் வரிசையாக. அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸில் இந்த பக்கம் எழுதிக்கணும் 6 5 4ன்ட்டு. அதாவது இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்தாங்கன்னா ப்ளஸில் எழுதிக்கணும், மைனஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ் எழுதிக்கணும். ஓகேங்களா, இதான் கான்செப்ட்டு. இதை பிரித்து பார்க்கணும். ஓகேங்களா, இதை பிரித்து பார்த்தாக்கா டிஃப்ரென்ஸு 1 வரணும். சரிங்களா, இப்போ 2 4s are 8 ஆனால் டிஃப்ரென்ஸு வரவே இல்லை. அதேமாதிரி 3 3s are 9 தான் வரும், இதுலேயும் டிஃப்ரென்ஸ் வராது. ஆனால் இதேமாதிரி 10 பாருங்கள், 10க்கு வந்து 5 2s are 10 அப்படின்ட்டு வரும், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வராது. இங்கே வந்து பாருங்கள் 12 பாருங்கள், 3 4s are 12. சரிங்களா, அடுத்தடுத்த நம்பர் வருது, அப்போ டிஃப்ரென்ஸு 1 இருக்குது. அப்போ 3 4s are 12 அப்படின்னு வருதா. அப்போ இது எப்படி எழுதணும்னா 3 greater than or equal to y greater than or equal to 4. சரிங்களா, அப்படி எழுதினாக்கா இதுதான் ஆன்சர்.